ஒரு மிக்ஸி ஒன்று ரிப்பேருக்கு வந்திருக்கு. இது எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுவிட்ச் போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. எந்த வித ரியாக்ஷனும் இல்லை, ஒன்று கூட சுற்றலை. கழட்டி பார்க்கலாம் உள்ள என்ன பிரச்சனை இருக்குன்ட்டு. அதிகமாக அந்த ட்ரிப்பர் தான் போகும். அந்த ட்ரிப்பர் தான், அந்த சுவிட்சு தான் அதிகமாக போகும். அந்த சுவிட்சை எடுத்துகிட்டு அதை 2 வயரை ஷார்ட் பண்ணிவிட்டு ஆன் ஆகுதா பார்க்கலாம். இந்த 2 வயரை சும்மா டெம்பரவரியாக இப்போதைக்கு ஷார்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அப்பயும் எந்த வித ரியாக்ஷனும் இல்லை. அப்பயும் மோட்டர் எதுவும் சுற்றலை. வேறு என்ன காயில் எதனா ஃபால்ட் இருக்கா, இல்லை சுவிட்சில் எதனா ஃபால்ட் இருக்கான்ட்டு, இல்லை கார்பன் போயிருக்கான்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். மொதல் ஒயரு நல்லா இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். ஒயர்லேருந்து வர ஃபேஸ் நியூட்ரலில் ஒன்றா சேர்த்துட்டு சீரிஸ் லைனில் குத்து பார்க்கலாம். இது 2 ஒயரை கிளிப் பண்ணிவிட்டு சீரிஸ் லைன் தான் இது போட்டு பார்த்து ஒயரில் ஏன்னா கன்டினியூட்டி கட் ஆகிருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். லைட் எரியுது. அப்போ ஒயரில் எந்த ஃபால்ட்டும் இல்லை. இப்போ அடுத்து சுவிட்சு, அடுத்து காயில், கார்பன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சுவிட்சுக்கான ஒயரை என்னென்ன கலர் எதில் இருக்குதுன்றதை நோட் பண்ணி பிடிங்கி விட்டுக்குங்க. ஏன்னா கலரை மாற்றி கொடுத்தா உங்களுக்கு ஸ்பீடு வேறு வேரி ஆகும். நோட் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சுவிட்சு ரோட்டரி சுவிட்சு கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை இப்போ சீரீஸில் செக் பண்ணிக்கலாம். இது காமன் லைனு, இன்புட் வர ஃபேஸ் அதில் தான் இருக்கும். இப்போ 3 லைன் வரல, ஏன்னா சுவிட்சு ஆஃபில் இருக்குது. சுவிட்சை ஃபஸ்ட்டில் வச்சுட்டு மெயினுக்கும் எதனா ஒன்றுத்துக்கும் லைன் வருது, மற்ற 2த்துக்கும் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். மற்ற 2த்துக்கும் வரல, 1த்துக்கு வருது. இப்போ 2வது மோடில் வச்சு 2வது சுவிட்சுக்கு வருதான்னு செக் பண்ணிக்கலாம். 2வது சுவிட்சுக்கு வருது, மற்ற 2 சுவிட்சுக்கு வரல. இப்போ 3வது செக் பண்ணிக்கலாம். வரல, வருது. அப்போ சுவிட்சு நல்லா இருக்குது, சுவிட்சில் எந்த வித ஃபால்ட்டும் இல்லை. அடுத்து கார்பனு, ஸ்டார்டருக்கான காயில், ரோட்டருக்கான காயில் செக் பண்ணிக்கலாம். கார்பன் செக் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க பார்க்கலாம் செக் பண்ணுறது எப்படின்னு. ஃபஸ்ட்டு 2 கார்பனை எடுத்துடலாம். அதுக்கு இந்த ஒயரை, கார்பனில் 2 ஒயர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒயரையும் எடுத்துகிட்டு கார்பனை வெளியே எடுத்து கார்பனை தேஞ்சு போயிருக்கா, ஸ்ப்ரிங்கு கட் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும், அதை மேலே தூக்கிட்டு எடுத்திங்கன்னா கார்பன் வந்துடும். அதே மாதிரி 2 பக்கமும் எடுத்துருங்க. 2 பக்கம் இதே மாதிரி எடுத்துருங்க. கார்பன் எடுத்துங்க. கார்பன் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் கார்பன் எடுத்துக்கலாம். கிளிப்பு எடுத்துகிட்டு அதே மாதிரி உருவி எடுத்துருங்க. கார்பன் நல்லா தான் இருக்குது, அந்தளவுக்கு தேஞ்சு போல், லீடு எதுவும் கட் ஆகலை. காயில் லைன் எப்படி இருக்குன்றத இப்போ செக் பண்ணிக்கலாம் சீரீஸில். மொத்தம் இதில் 2 காயில் இருக்கும், ஃபீல்டு காயில். இது ஒரு காயில், இது 2 கம்பி சேர்ந்தது. ஒரு காமனு, 3 ஒயரு. இது ஸ்பீடுக்கான காயில். இது எப்படி இருக்குன்றத இப்போ செக் பண்ணிக்கலாம். லைட் எரியுது, ஃபால்ட் இல்லை, இதுலேயும் ஃபால்ட் இல்லை. அப்போ இது நல்லா தான் இருக்குது. அடுத்த காயில் செக் பண்ணிக்கலாம். இதில் லைன் வரல, ஆனால் அங்கே ஒரு டேப் ஒன்று அடிச்சிருக்கு. அந்த டேப்பிங்கில் ஜாயிண்ட் எப்படி இருக்குதுன்றதை இப்போ செக் பண்ணலாம்.
இந்த பக்கமும் ஒரு இந்த ஒயருக்கான இந்த ஒயர்லேயும் டேப் வச்சுருக்கு. 2 ஒயரை பிரிச்சுட்டு ஒரு பக்கம் பிரிச்சாச்சு, இன்னொரு பக்கம் பிரிச்சுட்டு எப்படின்னு செக் பண்ணிக்கலாம். 2 டைம் பிரிச்சாச்சு. இந்த பக்கம் காயிலுக்கு லைன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. அதாவது அலுமினியம் ஒயரில் காப்பர் ஒயரை முறுக்குனா அது காண்டாக்ட் அப்பப்போ போயிடும். இது மறுபடியும் ஜாயிண்ட் அடிச்சுட்டு பார்த்துக்கலாம். நல்லா தான் இருக்குது, காயில் நல்லா இருக்குது. கனெக்ஷன் தான் ப்ராப்ளம். கடைசியாக கண்டுபிடிச்சாச்சு, கனெக்ஷன் தான் ப்ராப்ளம். இப்போ மறுபடியும் கனெக்ஷன் கொடுத்து டேப் அடிச்சுட்டு கிளிப் பண்ணிக்கலாம். இப்போ அலுமினியம் ஒயரு வீக்காக இருந்ததுலாம் ஜாயிண்ட் போட்டிருக்கோம். இது இந்த ட்ரிப்பருக்கு போகிற லைனு, இது இந்த கார்பனுக்கு வர லைனு, இன்னாண்ட ஒரு கார்பனுக்கு வர லைனு இது இருக்கு. இது எல்லாமே காப்பர் கம்பி 2 எடுத்து அது நீட்டாக ஜாயிண்ட் அடித்து டேப் அடிச்சிருக்கோம். இப்போ இந்த லைனை இதில் இந்த கார்பனோட முறிக்கலாம், அந்த லைனை அந்த கார்பனோட முறிக்கலாம். நல்லா முறுக்கினா அந்த ஓட்ட வழியாக விட்டு நல்லா முறிக்குங்க. இது 2 ஒயரை வந்து இதில் ஒன்று முறுக்கியாச்சு, இந்த ஒரு முறுக்கியாச்சு. இப்போ கார்பனை போட்டுடலாம். கார்பன் எப்படி எடுத்தீங்களோ அதேமாரி உள்ள இன்சர்ட் பண்ணி கிளிப்பு மடிச்சு விடணும். நல்லா உள்ள ஐட்டி ரோட்டில் டச் ஆகிற மாதிரி செட் பண்ணி ரோட்டில் போடுற மாரி வச்சுட்டு இந்த கிளிப்பை ஐட்டி விட்டு ஐத்திட்டு மேலே இருந்து மடிச்சு விடும். சும்மா அப்படி ஐத்திட்டு மேலே கிட்ட மடிச்சு விடும். அதை மடிச்சு விட அதான் யூஸ். கிளிப்பை டைட்டாக மடிச்சு விட்ருங்க. ரோட்டரி சுவிட்சுக்கு லைனு நம்ம நோட் பண்ணி கைட்டின மாதிரி கொடுத்துடலாம். சுவிட்ச் லைன் கொடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சுவிட்ச் வந்து ஒயிட்டு, ரெண்டாவது வந்து எல்லோ கலரு, மூணாவது வந்து ரெட் கலரு. 3 ஸ்பீடுக்கு 3 ஃபேஸ் லைனு. இது வந்து நியூட்ரல் லைனு. இந்த ட்ரிப்பர் செக் பண்ணிக்கலாம் சீரீஸில். அது லைட் எரியணும், நல்லா தான் இருக்குது. இப்போ கனெக்ஷன் கொடுத்துட்டு மிக்சி ஓடுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஃபேஸ் லைனு சுவிட்சில் வர இன்புட்டுக்கு, இது ரெண்டுமே வந்து எம்சிபி ட்ரிப்பருக்கு போகும். அதாவது ஓவர்லோட் ட்ரிப்பர். இது எடுத்த ஒயரு பாடியில் கொடுத்துடலாம். எடுத்த ஒயரு பாடியில் வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கணும். எடுத்த ஒயரு பாடியில் ஸ்க்ரூ பண்ணியாச்சு. மிக்சி போட்டு பார்க்கலாம். இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்க்ரூ எதுவும் போட வேணாம், செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரூ போட்டுக்கலாம். சீரீஸில் செக் பண்ணி பார்க்கலாம். சுவிட்ச் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்பீடு லைட் எரியுது, செகண்ட் ஸ்பீடு லைட் எரியுது, 3ஆவது ஸ்பீடு லைட் எரியுது. இப்போ டேரக்டில் போட்டு மிக்சி ஓடுதான்னு பார்த்துக்கலாம். சீரீஸில் போட்டாச்சு, டேரக்டில் போட்டாச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். 3 ஸ்பீடுமே நல்லா ஓடுது. மிக்சி ரெடி ஆயிடுச்சு. இது போல் வீடியோவை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.